கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம பெருமை உள்ளவங்களா இல்லையான்னு எங்க தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் வச்சு நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. 1 லட்சம் ரூபாய் வச்சு நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. என் கூட இருக்கிறவர் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறார். இப்ப அவரை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமை பாராட்ட மாட்டேன். என்கிட்ட 1 லட்சம் தாங்குது, என்னை விட 99 லட்சம் அதிகமாக அவர் வச்சிருக்கிறாரு, அவர் தான் பெரிய ஆள். அப்போ அவருக்கு முன்னாடி அப்படியே கை கட்டுறதும் கூணுறதும் குடுக்குறதும் அப்படிங்களா இப்படிங்களா அப்படின்றது. இப்போ என்கிட்ட 1 லட்சம் இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறவங்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது. இந்த 1 கோடி வச்சிருக்கிறவனை பார்த்து கை கட்டுவேன், அவரு இவருன்னுவேன், அவங்க இவங்கன்னுவேன். இந்த 1000 ரூபாய் வச்சுருக்கிறவரை பார்த்து என்னப்பா உக்காரு உக்காரு கொஞ்ச நேரம் இரு, என்ன இப்போ அவனுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா? நாம சில நேரத்தில் பெருமை எங்க தலை தூக்கணும்? நம்மை விட தாழ்வானவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், குறைச்சல் உள்ளவர்கள், ஆசீர்வாதத்திலும் ஐஸ்வர்யத்திலும் படிப்பிலும், இன்னும் சொல்ல போனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கொஞ்சம் குறைவா இருந்தா போதும், இவரு காலை தூக்கி விட்டுருவார்.